சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ரோஹிணி வந்து சிந்தாமணி கிட்ட அந்த பணத்தை கொடுக்குறாங்க. சிந்தாமணி வந்து ஃபைனான்ஸ்காரருக்கு கால் பண்ணி இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்க சொல்கிறாரு. அவரும் சரிங்கிற மாதிரி தான் சொல்வார். அப்புறம் சிந்தாமணி வந்து ரோஹிணி கிட்ட வந்து கேஸை வாபஸ் வாங்குறேன்னு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த ஃபைனான்ஸ்கார் சொல்லிக்கிட்டு இருப்பார், இதுக்கு காரணமே ரோஹிணி தான், அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்காக தான் நீங்கள் வெளியே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜ் வெளியே வந்ததுக்கப்புறமா ரோஹிணி கிட்ட கேட்பாங்க, அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள், இப்படி இந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் அவர் காலில் உள்ளதை குறைய கெஞ்சினேன், அதுக்கப்புறம் என்கிட்ட 10 லட்சம் கேட்டார், நான் ஒரு 5 லட்சம் கடனோடையும் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. முத்துமீனா 2 பேருமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்னடா ஒரேடியே இவன் சாஞ்சிரும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டதுக்கப்புறமா விஜயா வந்து ஆரத்தி எடுத்து வெல்கம் பண்ணுவாங்க. அண்ணாமலை கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாரு மனோஜ். அதுக்கப்புறமா விஜயா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஏன்டா நீ எப்படி வெளியே வந்தேன்னு சொல்லும்போது ரோஹிணி தாம்மா என்ன வெளியே எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. அவள் பேரை உன் வாயால் சொல்லாதடா, அவள் உனக்காக எவ்வளோ பணம் செலவழிச்சாலும் அதை நீ கூடி சீக்கிரம் கொடுக்கப்பாரு அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.